அன்புள்ளம் கொண்ட விஆர் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அக்டோபர் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. மிதுனத்தில் குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் அதே குரு பகவான் அதிசாரம் பெற்று 45 நாளைக்கு கடகத்துல இருப்பார். அதுக்குன்னு தனியா வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்க. சரிங்களா? அதே மாதிரி சிம்மத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும், அதே சிம்மத்துல இருக்கிற சுக்கிர பகவான் பார்த்தோம்னா அக்டோபர் 9ஆம் தேதி கன்னிக்கு பயிற்சியாளர், அதாவது நீச்ச நிலை அடைகிறார். அக்டோபர் 9 அப்ப ஆரம்பத்திலே வருது. அதே மாதிரி சூரிய பகவான் கன்னிலையும், புதன் பகவான் அதே கன்னிலையும் இருக்கார். இவங்க எப்ப பயிற்சி ஆகிறாங்கன்னா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியும், அதே புதன் பகவான் அக்டோபர் ஆரம்பிக்கும் போதிலே கன்னியிலிருந்து துலாத்துக்கும், அதே மாதிரி துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கும் அக்டோபர் 24ஆம் தேதி, அதாவது 1ஆம் தேதியில ஃபர்ஸ்ட் புதன் பயிற்சி ஆகிறார். அப்புறம் 24ஆம் தேதி கடைசியில, மாச கடைசியில பயிற்சி ஆகிறார். அப்ப இந்த பயிற்சிகள் மாற்றத்தால, அதாவது புதன் பகவான் மட்டும் 2 ராசிகள் தாண்டி போறார். அப்படிங்கறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தியும், அதே மாதிரி ராகு பகவானவர் அதே கும்பத்திலையும், சனி பகவானவர் அதே மீனத்திலையும் தான் இருக்கார். இவங்களோட மாற்றத்துல எந்த இதுவும் இல்லை. இந்த மாற்றங்களால என்னென்ன நடக்க போகுது அப்படின்னா, சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார். அப்படிங்கும் போதுல உலக ரீதியா ஒரு போர் சம்பந்தப்பட்ட அறிவிப்பு, அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் ரொம்ப பாதிக்கப்படுறது, பொருளாதார ரீதியா வணிகம் தொடர்பான அமைப்புகள்லையும் பொருளாதார ரீதியாவும் இந்த கவர்மெண்டே கொஞ்சம் கீழே போற மாதிரி அமைப்பு. வேணா சூரியன் நீச்சம் ஆகுறாரு, சுக்கிரன் நீச்சம் பெற்று சனியோட பார்வையில வராரு. அதே மாதிரி புதன் துலாத்துல இருக்காரு. அப்படி வரும்போதுல பொருளாதார ரீதியா, வர்த்தக ரீதியா அரசாங்கமே இத்தனை நாள் கூட ஒரு செக்டாரை பத்தி பேசணும், ஐடி செக்டார் இந்த மாதிரி ஏதோ ஒரு தொழில்துறையை பத்தி பேசுறோம். இப்ப அரசாங்கமே பொருளாதார ரீதியா வீழ்ச்சி அடையும். பணப்புழக்கம் ரொம்ப முடக்கத்துக்கு ஏற்படும். பணப்புழக்கத்தால ஒரு பிரச்சனையை உருவாக்குறது. இப்ப திடீர்னு சொல்ல போனா பணப்புழக்கம் திடீர்னு பண பற்றாம இருக்கு, புதிய புதிய நோட்டுகளை அறிவிக்கிறனால பல பிரச்சனைகளை உருவாக்குது அப்படின்னு கூட ஏதோ ஒரு கவர்மெண்ட் போடுற ஸ்கீம். இப்போ ஒண்ணு இல்ல, 2000 ரூபாய் நோட்டு எப்பயோ செல்லாதுங்கிற மாதிரி பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி மணி ரிலேட்டடா, ஏன்னா சுக்கிரன் நீச்சமாய் சனியோட பார்வையில வரும்போதுல மணி ரிலேட்டடா நம்ம கையில காசு இருந்தும் அது பயனளிக்காத போல சூழ்நிலை, அந்த சூழ்நிலை அந்த மாதிரி அமைப்பு. ஆனா பொதுவா வர்த்தக ரீதியா ஒரு பெரும் வீழ்ச்சியை இந்த காலகட்டத்துல அரசாங்கமே சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி டாக்ஸ் ரிலேட்டடா அதிகமா போடுறதெல்லாம் இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்துல எல்லாம் சுக்கிரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு வரும்போது டாக்ஸ், ஹெவி டாக்ஸ், இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா டாக்ஸ் எல்லாம் குறைச்சிருக்காங்க. இதே சமயத்துலதான் ஹெவி டாக்ஸ் போடுற காலகட்டமும் வரும். இந்த அக்டோபர் மாசத்துல அரசாங்கமே நிதி பற்றாக்குறை காரணத்தினால ஹெவி டாக்ஸ் போடும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும். சோ அதெல்லாம் உலக ரீதியா. இப்ப நம்ம வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி என்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் நீச்சம் பெறுகிறார். எப்ப? அக்டோபர் மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப முற்பகுதி பிற்பகுதின்னு இதை 2ஆ பிரிக்கணும். நம்ம 18க்கு முன்னாடி 18க்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கணும். இந்த காலகட்டம் உங்களுக்கு 18க்கு முன்னாடி உண்மையிலே நல்லா இருக்கும். ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெற்று பவரா வேலை செய்வார். ஒரே ஒரு விஷயம், சூரியன் சனியோட பார்வையில இருக்கார். சோ தந்தையோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்துல தந்தைக்காண்டி ஒண்ணு நீங்க ஏதாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணும். இல்ல உங்களுக்கே இப்ப 40-50 வயதை கடந்தவர்களா இருக்கும் பட்சத்தில் முதுகு தண்டுவடம் பாதிப்பு அப்படிங்கிறனால ஹாஸ்பிட்டலுக்கோ, இல்ல எதுவும் அதனால ஒரு இம்சை வலி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏற்படலாம். இதயம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் பெரிய பாதிப்புகளே, அதாவது ஆப்ரேஷன் அந்த மாதிரி விஷயங்களே நடக்கும். ஸோ இதயம் பலவீனமாக உள்ளவர்கள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை கன்சல்ட் பண்றது நல்லது. சரிங்களா? வேணா ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் சனி பார்வையில இருக்கக்கூடாது. தொழிலுக்கு இது சூப்பர். தொழில் ரீதியா ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும், லாபத்தை தரும், முதலாளிகளுக்கு வருமானத்தை தரும், வேலைக்கு இருக்கிறவங்களுக்கும் முதலாளிக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால வருமானம் கடுமையா கொட்டும் அப்படிங்கலாம் சொல்லலாம். இது எந்த அளவுக்கு பிளஸோ, அப்போ உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் பார்க்கணும்ல. நல்லா பீக்ல ஏறிக்கிட்டு இருக்கும் போதுல கண் திஷ்டி அது மாதிரி இது ஆகிப்போச்சு அப்படிம்பாங்க. கண் திஷ்டியெல்லாம் இல்லை, ஒண்ணு நமக்கு வருதுன்னா ஏதோ ஒரு விஷயத்தையும் பாதிக்கும். சூரியன் சனி ஒண்ணு கொடுக்குதுன்னா அதே சூரியன் சனி ஏதோ ஒண்ணு கெடுக்கும். அதுதான் உண்மை. அது நம்ம என்னங்கிறத பார்த்து சரி பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? மற்றபடி தந்தைக்கு இந்த காலகட்டத்தில் தேவையற்ற வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதையும் கவனமா பார்த்துக்க. தந்தைக்கு தலையில அடிபடுறதெல்லாம் இந்த நேரத்துல நடக்கும். ஏன்னா சூரியன் சனி தலையில அடிபடுறது, தந்தைக்கு தலையில அடிபடுறது, தந்தை உடல்நல குறைவு ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க.
யாருக்கும் உதவி பண்றதுக்கு இந்த நேரத்துல முற்படாதீங்க. ஏன்? உங்களுக்கு 9ஆம் அதிபதி யாரு? சூரியன். அவர் தான் உதவி தானம் தர்மம் செய்யறவரே. அவர் 10ல உட்கார்ந்திருக்காரு, சனி தொடர்பு கொள்றாரு. சோ அந்த அமைப்பாலே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. அதாவது நீங்க உதவி பண்றவங்க இயலாதவர்களா, ஒண்ணு வயசானவங்களா இருக்கணும், இல்ல உடல் ஊனமுற்றவர்களா இருக்கணும். இதை தாண்டி யாராவது எனக்கு சொந்தம், ஃப்ரெண்டு, நண்பன் அப்படிங்கிற பேர்ல நீங்க ஏதாவது உதவின்னு பண்ணீங்கன்னா அது உதவியாவே போயிடும். அது உபயோகமற்றதாவே போயிடும். அதாவது உதவியாவே போயிரும்னா அதோட அர்த்தம் இதான், உபயோகமற்றதாவே மாறிடும். அந்த உதவி பண்ணதுக்கு நம்மள பண்ணாமே இருக்கலாம் அப்படின்னு நம்மளே ஃபீல் பண்ற அளவுக்கு சூழ்நிலை நடக்கும். சோ இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி குழந்தைகளால் இந்த காலகட்டத்துல நல்ல பேர் ஏற்படுற அமைப்பு. அவங்க ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டேக் ஓவர் பண்ணிக்கணும். உங்க குழந்தைகள் அவங்க ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டேக் ஓவர் பண்ணிக்கணும். நான் இதை பண்றேன், அம்மாவுக்கு இந்த வேலையை நான் பார்த்து கொடுக்குறேன், அப்பாவுக்கு இந்த வேலையை நான் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு உங்க குழந்தைகள் நிற்பாங்க. எல்லாத்துலயும் ஃபுல் இதா. அதே மாதிரி உங்களுக்கு செலவினங்களும் இந்த காலகட்டத்துல வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலும் பத்திர சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலும். ஏன்னா புதன் 12ஆம் இடத்துக்கு வருவார் அக்டோபர் 24க்கு அப்புறம். அப்படிங்கும் போதுல அவர் உள்ள வரும்போதே இந்த துலாத்துல இருக்கும் போதுலயே அந்த உண்டான வேலைகள்லாம் பார்த்து தவறாரு. மனைவிக்கு மருத்துவ செலவு, பத்திர சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மருத்துவ தேவையில்லாத செலவு, டாக்குமெண்ட் ரிலேட்டடா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நீங்க செலவு பண்ணுவீங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதை கொஞ்சம் பாத்துக்கங்க. அந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடா செலவு பண்றது எப்படி இருக்கும்? ஒரு யூஸ்லெஸ்ஸான, அதாவது செலவு பண்ணாதான் டாக்குமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. செலவு பண்ணாதான் டாக்குமெண்டே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். அதுங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. மற்றபடி பொருளாதார ரீதியா 2ஆம் அதிபதி சனி வக்ரம் பெற்று இருக்காரு, எனக்கு எதுவும் பாதிக்குமா? பயப்படவே தேவையில்லை. அக்டோபர் 18க்கு அப்புறம் குரு உச்சமாய் சனியை பார்க்கிறார். காசு பணம் கையில விளையாடணும். பெரும்பணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும். வீடு பூமி பாக்கியம்லாம் நல்லா இருக்கும். என்ன ஒரே ஒரு சிக்கல், நீங்க யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா 8ல குரு உச்சமாகிறார். 8ல குரு உச்சமாக கூடாது. ஆசியாதிபதி உச்சமாகிறாருங்கிறது எந்த அளவுக்கு பிளஸோ 8ல உச்சமாக கூடாது. அப்படிங்கும்போது தேவையில்லாத விபத்து, கண்டங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் நீங்க பாப்பீங்க. நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன், அது குறிப்பா தலையில அடிபடுறது. ஏன்னா சூரியன் சனி தொடர்பு வருது இல்ல. சோ இந்த மாதிரி சூரியன் நீச்சமும் ஆகுது இல்ல. தந்தைக்கு கண்டம் இல்ல உங்களுக்கு கண்டம்ங்கிற அமைப்பு ஏதோ ஒரு ரூபத்துல நடக்கும். இல்ல உங்களுக்கு தலையில கண்டம், தந்தைக்கு கண்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது. சரிங்களா? பொதுவாக நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மூல நட்சத்திரக்காரர்கள். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நீண்ட நாட்களாக திருமணத்துக்கு காத்திருந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலத்துல திருமணம் கைகூடி வரும். விட்டு விட்டு போயிருக்கும் நிறைய பேருக்கு. எப்படின்னா வரமாறி வருது போயிருது, வரமாறி வருது போயிருது அப்படிங்கிற மாதிரி நிறைய சூழ்நிலையை பார்த்திருப்பீங்க. சோ அவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல திருமணம் கைகூடி வரும், எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல முறையில நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை தர மாதிரி அமைப்பு கொடுக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா, அதாவது இதுக்காண்டிதான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள நல்ல பேரே கிடைக்கும். குழந்தைகளால் நல்ல பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும், இல்லாட்டி குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிற அமைப்பு. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கும். குழந்தை கன்சீவா இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் சுயப்பிரசவங்கிறது ரொம்ப கம்மி. ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான். சரிங்களா? அதே மாதிரி குருவோட உதவியும் கிடைக்கும். ஏதோ ஒரு குருவோட உதவி உங்களுக்கு ஒரு ஆறுதலான மன வார்த்தை, ஆறுதலான விஷயங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? குருவாலே உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பே கைகூடி வரும். குருனா கிரக குரு இல்ல, உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார் பாத்தீங்களா, ஒரு நல்ல மனிதன் யாவர் அப்படின்னு. அந்த மாதிரி யாரையாவது நினைச்சிருப்பீங்க, அவங்களாலே திருமணம் வாய்ப்பு கைகூடும். யாருக்கு தெரியும், ஒரு சிலர் அவங்களே திருமணம் பண்ற கூட சூழ்நிலை வரும். காரணம் என்ன, சனி பகவான நேரடியா குரு தொடர்பு கொள்றார். சோ நம்பிக்கைக்குரிய நபர், எனக்கு நல்லா தெரியும், அவங்களே பேசாம மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட வரலாம். எவனையோ கல்யாணம் பண்றதுக்கு இவனை கல்யாணம் பண்ணி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல இவங்கள பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நார்மல் அப்ரோச்லயே இது நடக்கும். அப்ப நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் இந்த காலகட்டத்துல செட் ஆகும் அப்படிங்கறத சொல்லலாம். ராகு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் கொடுத்தே தீரும். கெடுக்காது, கொடுக்குற அமைப்புல இருக்கு. காரணம் என்னன்னா, அந்த ராகு முறையான அமைப்புல போய்கிட்டு இருக்கு. சனி வக்ரம் பெற்றனால, அந்த இருக்கிற இடம் வக்ரமானனால எதையுமே கெடுக்க மாட்டேன், கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. சோ இந்த நேரத்துல பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு எதுவும் வரவு மாதிரி இருந்துச்சுன்னா வாங்குங்க, வண்டி வாகனங்கள் வாங்குங்க, எந்த தப்பும் இல்லை. சரிங்களா? புதனான ராசிக்கு 12ல வரும்போதுல மனைவிக்கு மருத்துவ செலவு ஏற்படும். அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கீங்க. சரிங்களா? அதாவது மருத்துவ செலவு இல்ல திருமண செலவு, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு, நண்பர்களுக்கு செலவு ஏதோ ஒண்ணு நடக்கும், அதை நீங்க கவனமா பாத்துங்க. சரிங்களா? அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள்.
பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கொள்றாருங்கிறத கவனம் பண்ணிக்கணும். உங்களுக்கு சோம்பேறித்தனம் இல்ல உடல்ல ஏதாவது தொந்தரவு, முடி கொட்டுற பிரச்சனை, இல்லாட்டி உடம்பே சோர்ந்து போறது, வியாதி சம்பந்தப்பட்ட அமைப்பு, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு தேவையில்லாத பய உணர்வுகள் அதிகமா கிரியேட் ஆகும். இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. இது குறிப்பா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால கூட வரலாம். ஏன்னா சனி 3ஆம் இடம் 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கு. 5க்கு 12ல சனி இருக்கு. அந்த சனியை சுக்கிரன் தொடர்பு கொள்றாரு. உங்க நட்சத்திராதிபதி தொடர்பு கொள்றாரு. சுக்கிரன் எங்க இருக்காரு? ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கு. 5க்கு 6ஆம் இடத்துல இருக்கு. அப்ப குழந்தைகள் ரீதியான ஏதோ ஒரு மனப்படத்தம், பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கும். சுக்கிரன் நீச்சமாயி சனியோட தொடர்பு கொள்ளும்போது ஒண்ணும் இல்ல, பையன் சுக்கிரன் நீச்சமாயி சனியோட தொடர்பு. இப்போ உங்க பையன் இருக்கான், பையனா இருக்கும் பட்சத்தில் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதோ ஒரு பாதிப்பு. பெண்ணா இருக்கும் பட்சத்தில் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதோ. காரணம் என்ன? 5க்கு 6 12ல இருக்கிறனால அவங்கள நோக்கிய ஒரு பயம் வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி நட்சத்திராதிபதி சனி பயத்தை தொடர்பு கொள்றது. அதான் எல்லாமே நீங்க தான் அவங்கள பார்த்து பயப்படுவீங்க. அவங்களுக்கு எல்லாமே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆகுமே ஒழிய அவங்க எந்த தப்பான பாதையிலையும் போல. அவங்க கரெக்டா போய்கிட்டு இருக்காங்க, அவங்க ஸ்டெடியா போய்கிட்டு இருப்பாங்க. நீங்க தான் பயப்படுவீங்க. சோ அந்த தேவையற்ற பயத்தை விடுறது நல்லது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு கோவப்படுற அமைப்பெல்லாம் ஏற்படும் இந்த காலகட்டத்துல. நீங்க அவங்கள கோவப்படுத்துவீங்க, இல்ல அவங்க உங்களை கோவப்படுத்துவாங்க. எல்லாத்தையும் மறப்போம் மன்னிப்போம்னு போங்க. காரணம் என்ன? ஒண்ணு அவங்களால நீங்க ப்ரெஷர் ஆகணும், இல்ல நீங்க அவங்களால ப்ரெஷர் ஆகணும். ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் ஆனா அந்த ப்ரெஷருங்கிற விஷயத்த சிம்பிளா ஹேண்டில் பண்ண கத்துக்கங்க அப்படின்னு சொல்றேன். மற்றபடி மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புல அற்புதமான யோகம். மனைவியாலே நிறைய விஷயங்கள் ப்ராப்ளம் கிளியர் பண்ணலாம். நீங்க டைரக்டா உங்க குழந்தைகளை அப்ரோச் பண்றதோட உங்க மனைவி மூலியமா அப்ரோச் பண்ணீங்கன்னா பாதிப்புகள் குறையும் அப்படிங்கறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் வர்றது உங்க நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் தேவையற்ற வீண் செலவுகளையும், பத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வீண் செலவுகளையும், வீண் மன உளைச்சல்களையும் கொடுக்கும். அதாவது ஒரு டாக்குமெண்டட் எவிடன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதனால உங்களுக்கு பாதிப்பு. தந்தை வழி சொத்துக்களால் பாதிப்பு. புதன் 12ல வருது. அப்ப டாக்குமெண்டால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அது என்னங்கிறத பார்த்து சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி நீச்சமாகிறார் அக்டோபர் 18க்கு அப்புறம். சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்கணும். எதையுமே கண்டுக்க கூடாது. ரிலாக்ஸா காலத்தை ஓட்டணும். நம்ம உடம்புல எந்த வியாதியும் இல்லாம இருக்கா, நமக்கு எந்த கடனும் இல்லாம இருக்கா, நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. தேவையில்லாம முந்திரி கொட்டை மாதிரி அடுத்த ஒரு விஷயத்துல தலையிடவே தலாதீங்க. உங்களை ஆலோசனை கேட்கறாங்களா, முடிஞ்சா நல்ல ஆலோசனை சொல்லுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. வேணா இந்த நேரத்துல உங்க மைண்ட்ல தப்பான விஷயங்கள் தான் அதிகமா தோணும். தப்பான அட்வைஸை நீங்க கொடுப்பீங்க. ஏன்னா ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவும் உச்சமாகிறார் 12ல. அப்ப வீண் விரயம் சம்பந்தப்பட்ட செலவுகள், இல்லாட்டி வெளியூர்ல போய் அட்வைஸ் பண்ணுங்க. நீங்க யாருன்னே தெரியாதவங்களுக்கு, உங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அட்வைஸ் பண்ணாதீங்க. ஒண்ணு அவங்க உங்களுக்கு இன்சைவ் கொடுப்பாங்க, இல்ல நீங்க அவங்களுக்கு இன்சைவ் பண்ற மாதிரி ஆயிரும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல அற்புதமான விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு இந்த காலத்துல அற்புதமா இருக்கும். என்னன்னு சொல்ல போனா குலதெய்வ கோயில்ல உங்களை தலைமை தாங்குற அளவுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை நடக்கும். ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி டேக் ஓவர் பண்ணி நீங்க ஒரு கௌரவமான மனிதர், பண்பான மனிதர், அன்பான மனிதர் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ற அளவுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை நடக்கும் அக்டோபர் 18க்கு அப்புறம். அது வரையும் கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் பண்ணி ஓட்டுங்க. அதே மாதிரி பொது இடங்களுக்கு போயிட்டு வாங்க. பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கங்க. கோயில் இந்த மாதிரி இல்லாம ஒரு பொதுவான நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சி, சொந்தக்காரங்க இருக்காங்க, ஏதோ ஒரு பொது நிகழ்ச்சி போன தியேட்டருக்கு போறது கூட போகலாம். சண்டே அன்னைக்கு தியேட்டருக்கு போயிட்டு வரலாம். பொது நிகழ்ச்சிகள்ல நீங்க எந்த அளவுக்கு ஈடுபாடோட இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். சோ நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு செலவு பண்றது செலவு நினைக்க வேண்டாம் இந்த காலகட்டத்துல. பொது நிகழ்ச்சி நான் தெளிவாவே சொல்றேன், பொதுவான விஷயங்களுக்கு போயிட்டு வாங்க. பொதுஜன தொடர்பு ஏற்படுற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கிக்கங்க. அந்த அமைப்பு உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.